வேறு கம்பெனிகளிலிருந்து வருகின்ற பிரதிநிதிகள் மற்றும் வின் டர்பைன் அமைப்பிலே ஈடுபட்டிருக்கின்ற நிறுவனங்கள் மற்றும் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து இலக்கணங்களின் பிரதிநிதிகள் மற்றும் உண்மையில் முதலிலே இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தும் இன்று இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்றேனால் 100 மெகாவாட் கூடிய காற்றாலை திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது. அதனை விட தற்பொழுது சிஎக்ஸ் என்ற நிறுவனத்தினரால் 20 மெகாவாட் நிறுவனத்தினரால் இன்னொரு 50 மெகாவாட்டுக்கு நடைபெறுகின்றது. அதை விட நடைபெற்றுள்ள நானாட்டாம் பிரதேச செயலாளர் பிரிவிலே நிறுவனத்தினரால் இன்னொரு 10 மெகாவாட்டுக்குரிய லேட் ஆகிட்டு கொஞ்சம் அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை லேட் ஆகிட்டு மற்றது சூம் செயலி ஊடாக பாரித அபியரட்னா மற்றும் மிஸ்டர் சரித்த கண்ணங்க நாளைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். நாளைக்கு அந்த எஸ்டிமேட் தருவாங்க. நாங்கள் எங்களோட இதெல்லாம் பார்ப்போம் ஹிஸ்ட்ரியால். அதோட நாங்கள் செப்டம்பர் 18 இன்னொரு மீட்டிங் வந்து வச்சுக்கோம். அதில் வச்சு பிளானிங் டிவிஷன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அதில் அதுக்கு முந்தைய அதை அதுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். அது ஏதோ ஒரு காரணத்தால் ஜெஃப்னாலிருந்து வரலாத கொள்ளும். அடுத்தது மல்வத்தோ பிரிட்ஜை பற்றி நம்ம பேசப்பட்டதை பற்றி ஏதாவது சொல்லி எங்களுக்கு ஒரு டிவிஷன் ஒன்று இருக்குது. ப்ரொஜெக்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் தெரியும். நான் அவருக்கு போகல. அந்த என்ன நடக்கல அது அப்படி கிளியர் முஸ்லீம் कवर पार्ट्स डिजाइन करने एगोलो वितरा अभी करने अभी इडी लगी मेन एगोलो सुबला पे तो मदन प्रोजेक्ट अब नाने देखे मतलब फर्क भी नहीं लबन में वाली में तो दागा ये टीम की रहने एगो टीम वन सिलेक्शन आगे लाइट दर होगंडु ஆனால் அது சம்பந்தமாக ஆரணி அந்த முழு போஸ்டர் அந்த எல்லா இப்போ தீர்மானிச்சிருக்கிறது சோலார் அடிப்படையில் அந்த கேபிள் இல்லாமல் சோலார் அடிப்படையில் தான் அது 2 கோடி ட்ரோயிங் தான் வந்திருக்கு. அப்போ அதுக்குரிய முழு செலவினம் நாங்கள் அதில் குறிப்பிடலாம் ட்ரோயிங் சரிக்க Sarita, can you hear me? Yes, I can hear you. Please. Regarding this street lamp specification that we selected, we have given that DNAs, we jointly can நாங்கள் அப்படி செய்யல. எல்லாரையும் எடுத்து ஒரு சிஸ்டமும் சேஞ்ச். ஆனால் இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுலையும் ஒரு வெளியூட்டி கொண்டு இப்பயும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சில செக்ஷனில் ஒர்ஸ்ட்டாக. அப்போ நாங்கள் இன்னொன்று போட்டு இன்னொரு ஆஃபீஸ் ஒன்று சேஞ்ச் செய்யறதையும் பார்த்து சர்வீஸை அந்த சரியாக கொடுத்தா சரிதான். அதான் நாங்கள் இடியெல்லாம் ஒரு வித்தியாசமாக செய்யணும். இங்கேயே சப் ஆஃபீஸ் ஒன்று தானே இங்கே அதில் ஸ்பெஷல் கேஸ் ஆகும். காரணமே இங்கே வேற ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையும் செய்ய ஒரு ஏரியா அப்படி ஒரு இங்கே என்ஜினியரிங் மேற்கொண்டு ஏற்கனவே சர்வே டிபார்ட்மெண்டால செய்து அது இப்போ ஸ்ரீலங்கா லேண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு வந்து கொடுத்துருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்களாம் இதில் கூட செய்து கொண்டிருக்கிற என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா லாஸ்ட் 118 மில்லியன் அவங்க எஸ்டிமேட் ஒன்று கேட்டாங்க. சேவைக்கு மட்டும் வேலை செய்யறதுக்கிட்ட டிசைன் பண்ணி தராங்க. 12 கோடி கேட்டாங்க. அப்போ அதுக்கு பட்ஜெட்டால் ஒதுக்கின காசு இருக்குது. ஒன்றும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. எத்தனை எங்களை மினிஸ்ட்ரிக்கு பட்ஜெட்டால் தள்ளி வராது.
ஏடிபி அந்த மாதிரி கண்ட்ரோல் ஆகணும்னு செய்யும். அப்போ அந்த மாதிரி பட்ஜெட்டான சொல்லி வராத செய்திருக்குது. பல நானாட்டான ஒரு 10 மெகாவாட் செய்திருக்காரு. அவைக்கு ஒரு சிஎஸ்ஆர் ஒன்றும் இதுவரை சிபிஆரில் செய்யறதுக்கு சிஎஸ்ஆர் அந்த அளவு தடையில் பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் அதை எடுத்து எங்களுக்கு போகிற போஸ்ட்டுக்கு தான் நாங்கள் மனுஷன் இதுக்கு கொடுத்தோம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாற்றி என்னென்னா தெரியும் தானே பேப்பர்லேயே மற்ற கேட்டாங்க அக்கௌண்ட் கொடுத்தா மாற்றவே மாட்டோம். அதே நாங்கள் எங்கிட்ட கூப்பிட்டு அது அவுட் சைட் மேன் ஆகிடும் தானே கொண்டாச்சு மீன் கேட்காங்க கொண்டாச்சியில் 150 எங்களுக்கு நல்ல ப்ரொஜெக்ட் வரும். அதோட நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன நாங்கள் செய்யணும் வருமானம் இல்லாத பிரச்சனையும் மல்லத்தோய பிக் சேஃப்டி பிரச்சனையும் அது ரெண்டுக்கும் வித்தின் 2 months நாங்கள் இங்கே ஜிஏ அறிவிச்சோம் என்ன நடக்குது. அதோட பலாலி பீச் ரோட் ஸ்ட்ரீட் லைட்னிங்க்கு அது வந்து 2 month உள்ளே நடந்து முடியும். அப்ரூவல் வேலை ஆனாலும் ஏதோ டிசைன் ஃபைனல் ஆகி அவங்களோட பேமெண்ட்டுக்குள்ள வேலையே பார்த்துட்டோம். அதோட ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ரொஜெக்டுக்குள்ள அது நாங்கள் முக்கியமாக திட்டத்தாவலும் கட்டாயமாக தந்தால் வேலை செய்யலாம். அடுத்தது கண்டினியூஸ் பவர் அவுட்டேஜுக்கு இவங்களோட அது ஒர்க் பண்ண ப்ரோக்ராம் நடக்கும். அதோட அதை கொஞ்சம் மீடியா கவரேஜ் ஒன்று கொடுக்கும். மற்றது விசேடமாக அந்த 60,000 கனெக்ஷன் இருக்கிறாரோ ஒரு தனி அதை அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷனல் டீசென்ட்ரலைசேஷன் அதை நீங்கள் இந்தியாவில் மீட்டில் மினிட் பண்ணி மினிஸ்ட்ரிக்கு அனுப்ப கெனல் எக்ஸ்பென்ஷன் என்பது அது டெம்பரரி சொல்யூஷன் வித்தின் 1 month. அதோட எஸ்எல்ஆர்டிசி சொல்யூஷன் நான் பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். வித் பவர் சிஎஸ்ஆர் கமிட்மெண்ட்ஸுக்கு இப்போ நடக்கிறது அவசரமாக நடக்கும். அவன் 3.3 million வித்தின் 2 weeks நாங்கள் ரியலைஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. அதோட அனுவலாக தரத்துக்கு ப்ரோக்ராம் செஞ்சு அது டிசிசி அது மாதிரி பாவையோட அனுமதியோட அதோட சேர்த்துள்ள ப்ரோக்ராம் ஒன்று செய்யணும். நமது கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த தலைமையில் நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் இதில் சொல்லப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு அமைவாக நாங்கள் உரிய நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொண்டு மன்னார் மாவட்டம் தான் ஏனைய மாவட்டங்கள் கூடுதலான புதுப்பிக்கக்கூடிய வளங்களை புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தியை வழங்கி வரதால் நாங்கள் இங்கே உள்ள அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம். அந்த வகையில் கூடுதலாக நல்ல ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுத்த மது பிரதி அமைச்சர் அவருடன் இணைந்து வருகிற அந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் கௌரவ தவிசாளர்கள் மற்றும் இந்த அடப்பேற்று வருகிற அந்த அனைத்து திணைக்களங்கள் தலைவர்கள் பிரதி செயலாளர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த கூட்டத்தை மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.